வாங்கினேன் எங்க அம்மா காலத்துல. ஆமென். அந்த பானை ரொம்ப நாள் என் வீட்டில் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஆமென். அதனால இந்த பானையில தான் தண்ணி ஊத்தி சம்மர்ல குடிப்பேன். என் நண்பர் சொன்னார், ஏதோ வேறெல்லாம் வாங்கி உள்ள போட்டா டேஸ்டா இருக்கும். வேற போட்டேன், வக்கோல போட்டேன், எல்லாம் போட்டேன், தண்ணி குடிச்சேன். சம்மர் முடிச்ச உடனே அந்த பானையை நல்லா கழுவி கொண்டு போய் பத்திரமாய் ஒரு இடத்துல வச்சிடுவேன். ஆமென். எதுக்கு? அடுத்த ஏப்ரல் மாசத்துல எடுப்பதற்கு. ஆமென் சொல்றேன். அடுத்த ஏப்ரல் மாசம் ஒரு நாள் நான் போய் பானை எடுத்து பார்த்தா உள்ள 3 ஓட்டை. நான் கவுத்து தான் வச்சிருந்தேன், 3 ஓட்டை. இது எப்படி யார் ஓட்டை போட்டாங்கன்னா தன்னாவே ஓட்டை. அப்பதான் ஒரு பக்தன் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. sometimes life has its potholes. ஆமென். வாழ்க்கையில சில நேரத்தில் நம்முடைய பானையில சில ஓட்டைகள் தானாக அல்லது சத்துருவால பல சூழ்நிலைகளால கிறிஸ்தவர் வாழ்க்கையில சில அடிகள் விழும். இவை எல்லாம் விழுந்தாலும் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய மகிழ்ச்சியே என்னுடைய பலன். The joy of the Lord is my strength. I am trading my sorrows, I am trading my shame, I am laying it down for the joy of the Lord. சில ஓட்டையெல்லாம் விழும், சில அடியெல்லாம் விழும். But I am going to trade it. I am going to give it away for the joy of the Lord. கொடுக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா ஆண்டவரை துதிக்கலாமே. எனக்கு கொஞ்சம் பாட்டு பாடி தான் பிரசங்கம் பண்ணி பார்ப்போமே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வயிறு வலிச்சாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க தான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியல? அதனால சில நேரத்தில் நம்முடைய பானையில ஓட்டை விழுந்தோன்னு ஐயோ ஓட்டைன்னு சொல்லாத. என்னை நெருக்கினார்கள், என்னை தள்ளினார்கள், என்னை விழும்படி தள்ளினார்கள், ஆனாலும் இன்னும் முடியல. சொல்லுங்க, முடியல, முடியல. I'm trading my sorrow, I'm trading my shame, I'm trading my sin, I'm trading my sickness, I'm laying it down for the joy of the Lord. Yes Lord, yes Lord, yes, yes Lord, 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 hallelujah. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல எவ்வளவு ஆவிக்குரியவனா இருந்தாலும் சில நேரத்துல எதிர்பார்க்காத சிலவைகள் சம்பவிக்கின்றன. எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? The unexpected sometimes happen. ஆமென். எதிர்பார்க்காத காரியம் நடக்குது. நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. எதிர்பார்க்காததெல்லாம் வாழ்க்கையில நடந்துச்சு, நடக்குது. ஆமென். Sometimes problems catch you off guard. எதிர்பார்க்காத நேரத்தில் நீ விரும்பாத காரியங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதை அநேக நேரம் நான் கண்டிருக்கிறேன். The good news is that even though we all will at some point encounter this unexpected, unplanned attacks, problems and circumstances, still I have a promise for you this morning. Now thanks be unto God which always causes us to triumph in Christ. நல்லவர் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, முடியல. நான் இப்படி கத்திட்டு இருக்கேன், சிலர் தூங்குறீங்கன்னு. உங்களை எழுப்பி இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறையா? வாசிங்களே அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். நான் நிறுத்தும் போதெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க, படிச்சுக்கிட்டே. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be unto God who always causeth me to triumph. என்னதாங்க வெற்றியில நல்ல வலதுகை உயர்த்துங்க பார்க்கலாம். Come on, don't sleep in the morning. Amen. இன்னைக்கு ஒரு பெரிய அசைவாடுதல் நடந்துட்டு இருக்குங்க. ஆவியானவர் அங்கங்க மையம் கொண்டு அசைவாடிட்டு இருக்காரு. இப்ப நீ பேசலன்னா எப்ப பேச போற? வீட்டுல போய் அடுப்பாங்கறல பேசுவியோ? நீ பிசாசு உன் கையை எரிக்கிறா, தண்ணிய கால் மேல ஊத்துறா, இருக்கிற வாய மூட 1000 சூழலை கொண்டு வர. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆவியானவர் அசைவோடும் வாயை திறந்து பேச சொல்லுங்க, முடியல.
Thanks be unto God who always causes us to triumph. என்னை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் வெற்றி சிறக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின் சாட்சியினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது போல நீங்களும் நானும் மேற்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நான் நினைக்கிற நிறைய பேர், ஒருவேளை இங்க இருக்கிற நிறைய பேரை சாத்தான் கீழே தள்ளி இருக்கலாம். Life has thrown you into an unexpected curve. நீ எதிர்பார்க்காத வளையத்துக்குள்ளே வாழ்க்கை சூழ்நிலை உன்னை தள்ளி இருக்கலாம். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது வேலை போயிருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், அல்லது சபையில் உனக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், நீ எதிர்பார்த்த ஊழிய தரிசனம் நிறைவேறாமல் போயிருக்கலாம். 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இவை எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் மீண்டும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு முடியலன்னு சொல்லுவீங்க? வெளியே இருக்கிறவங்களும் ஒரு வாட்டி முடியலன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உட்கார்ந்த பார்த்தா எப்ப முடிப்பீங்க, நாங்க வெளியே ஓடிடலான்ற மாதிரி. வெளியே இருக்கிறவங்க சொல்ல முடியல, வரல, அங்கிருந்து சத்தம் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா ஒரு கட்டில் போட்டுதாங்க வீட்டுல. அந்த கட்டில் ஏறி குதிச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மாங்கிறது ஒரு பெரிய கொம்பை வெட்டிட்டு என்ன அடிக்க வந்தாங்க. எங்க அம்மா என்ன அடிக்க வரதை பார்த்து நான் குதிச்சேன். நான் நேரா போய் குப்புற வயிற்றுல விழுந்தேன். ஆமென். விழுந்த வேகத்துல மூச்சே நின்று போச்சு. எங்க அம்மா குறை பையன் செத்து போயிட்டா, என் பையன் செத்து போயிட்டான். 3வது நிமிஷம் பார்த்தா கண்ணை தோந்து என்னம்மா செல்லத்துல சாத்தான் கொடுக்கிற உதையில ஒரு 2-3 நிமிஷம் வாய மூடுற மாதிரி சுவாசமே நின்று போன மாதிரி இருக்கும். ஆனா முடியல. அப்புறம் எழும்பிட்டேன். எங்க அம்மா அதுக்கப்புறம் எழும்புனதுக்கு அப்புறம் நல்லா ஆயிட்டியாடான்னு இந்த 2 வாங்கிக்கணும் 2 கால்ல கொடுத்தாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. Sometimes life gives us a blow where we think it makes us lose our breath. எல்லாம் முடிஞ்சது போல நினைக்கின்றோம். ஆனா அந்த நேரத்திலும் நீங்களும் நானும் தேவனை நம்பி இருந்தீங்கன்னா உங்களை உயர்த்த, உங்களை பாதுகாக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களே. 41 வயசு ஆயிடுச்சு, இன்னும் சாத்தான் என்ன முடிக்கல. அதனாலதான் நீ காலையில் இந்த செய்தி எழுதுன. முடியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார். பவுலை ஒரு முறை அந்தியோக்கியா ஐக்கோனியம் வழியாய் போகின்ற போது அவனை கல்லெறிந்தார்கள். They stoned Paul. They drew him out of the city and they thought he was dead. அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. அவன் சாகவில்லை. கர்த்தர் அவனை குறித்து தொடர்ந்து ஊழிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. Sometimes when the devil knocks the breath out of you, you may think it is over, but I want to bring a good news to you this morning. இந்த காலையில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிக்க வந்திருக்கிறேன். அதுதான் நீங்க எல்லாரும் கரம் உயர்த்தி இன்றைக்கு பிரசங்க நீங்க பண்றீங்க. எல்லாரும் சேர்ந்து விசுவாசமா சொல்லுங்க, முடியல. சிலர் சொல்றது பார்த்தா முடிஞ்சிச்சு மாதிரி தான். அது ஏதோ ஒரு பேச்சுக்காக, ஒரு எதுக்கும் எனக்காக சொல்ற மாதிரி சொல்லுங்க. நல்ல விசுவாசமா கையை உயர்த்தி ஒரு வாட்டி சொல்லுங்க, முடியல. இன்னைக்கு சாத்தான் ஓடுற ஓட்டம் ஆவடியை விட்டு ஓடுறான் பாருங்க.